நம்ம யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ நம்ம முதலாவது பிறந்தோம். அது என்ன பிறப்பு? மாம்சத்தின் பிறப்பு. அப்படித்தானே? ஒரு தாய் தகப்பன் வயிற்றில் நம்ம பிறந்தோம், மாம்சத்தின் பிறப்பு. அப்போ மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவர்கள் அறியக்கூடிய முக்கியமானது என்னன்னா, நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இந்த பூமியிலே நாம் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாம் மறுபடியும் பிறந்தவர்கள். அவர் யாரு பிறந்தது? ஆவியில் நாம் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆவியில பிறந்திருக்கிறோம். அதனால சொல்லுது, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவினால நீங்கள் பிழைத்திருக்கிறீங்களா? நீங்க எப்படி நடந்து கொள்ளுங்க? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. அப்போ நம்ம நடவடிக்கைக்கும் இயேசுவை அறியாதவருடைய நடவடிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நம்ம நடவடிக்கை எப்படி இருக்கும்? நம்ம நடவடிக்கை ஆவிக்கேற்றபடி இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நடவடிக்கைனா மாம்சத்துக்கு ஏற்றபடி இருக்கும். மாம்சத்துக்கு ஏற்றபடினா அவர்கள் எல்லாருமே என்னன்னா, எப்போ அந்த மாம்சம் வெளிப்பட்டுச்சுன்னா நீங்க நல்லா கவனிக்கணும். ஆதாம் பாவம் பண்ணின பொழுது அவர்கள் இருக்கிற மாம்சத்துக்குரியவர்களாய் மாறினாங்க. அந்த மாம்சத்துக்குரியவர்களாய் மாறினோன்னு அவர்களுக்கு என்னது செயல்பட ஆரம்பித்தது? பாவம் செயல்பட ஆரம்பித்தது. பாவத்தின் நிமித்தம் மரணம் உண்டாக்கப்பட்டுச்சு. மரணம் யாரால வந்துச்சு? மனிதனால தான் வந்துச்சு. நீங்க இப்ப மறுபடியும் பிறந்திருக்கிறதுனால நீங்கள் இப்போ ஆவியின் மனிதனாக இருக்கிறீங்க. நீங்க யாரா இருக்கீங்க? ஆவியின் மனிதனாக இருக்கிறீங்க. நீங்க அதிலே ஒரு வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா 18 வசனம் படிங்க. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அல்ல, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. யாருக்கு கீழ்ப்பட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்கு? ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுவீர்களானால். நீங்க எதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் யாரு? மாம்சத்துக்குரியவர்கள். மாம்சத்துக்குரியவர்கள் எதுக்கு கீழ்ப்பட்டிருக்காங்க? நியாயப்பிரமாணத்துக்கு, சட்ட திட்டங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள எது இருக்கும்? பாவம் இருக்கும். அதாவது ஆதாம் மாம்ச மனிதனாய் மாறின பொழுது அவளுக்குள்ளே மறைவாக எது செயல்பட்டு கொண்டிருந்தா? பாவம் செயல்பட்டு கொண்டிருந்தது. அதைத்தான் பவுல் ரோமர் 7 அதிகாரத்தில் சொல்லுவார், நான் விரும்பினதை செய்யாதபடி விரும்பாததை செய்து கொண்டிருக்கிறேன். அது நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அது செய்கிறது. அதாவது நியாயப்பிரமாணத்தில் இருக்கும் பொழுது நம்ம நல்லோட நினைச்சா கூட நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா அது என்னொன்னு செயல்பட்டு கொண்டது, பாவம் செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்போ ஒரு குடிகாரங்க இருக்கிறாங்க, அவன் பிடிக்க ஆசைப்பட்டா செய்யறாங்க இல்ல, அவங்க விடுதலையாக நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பாவ கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கு. அதுல அவங்க கட்டப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஆவியில பிறந்தவர்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அறியக்கூடிய சத்தியம் என்னன்னா, நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். நீங்கள் எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய கிருபையினால் நீங்கள் பரிபூரணராக்கப்பட்டீர்கள். யாரால? இயேசு கிறிஸ்துவினால் நாம் எப்படி ஆக்கப்பட்டோமா? பூரணம்னால என்னதான்? எல்லாவற்றிலும் நம்ம விடுதலையாக்கப்பட்டதான் பூரணம். பெற்றுக் கொண்டிருக்கிறோம், எல்லாம் சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு எல்லாம் சொந்தமா இருக்கிறது, அதெல்லாம் பூரணம். ஆனா வேதம் நம்மளை பார்த்து சொல்லுது, அவருடைய கிருபையினால நீங்கள் பரிபூரணராக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு எல்லா ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. யாருக்கு இருக்குது இது? ஆவியில பிறந்தவர்களுக்கு. அல்லேலூயா. ஆவியில பிறந்தவர்களுக்கு எந்த சட்ட திட்டத்துக்கும் உட்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய தேவனுடைய சுதந்திரவாளிகள். அவர்களுக்குள்ள உலகத்தின் ஆவி இருக்காது, அவர்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினால இதை நாம் என்னைக்கு இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோமோ அன்றைக்கு நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களா இருப்போம். இந்த சத்தியத்தை என்னைக்கு இருதயத்தில் நான் ஆவியில பிறந்திருக்கிறேன், நான் பாவத்துக்கு உட்பட்டவன் இல்ல, நான் ஆதாமின் வம்சம் இல்ல, நான் கிறிஸ்துவின் வம்சமா இருக்கிறேன் என்று என்னைக்கு நாம் இருதயத்தில் பூரணமாய் விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு தான் ஒரு மனிதன் விடுதலையாக்கப்படுகிறான்.
இது எப்படி வருகிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அப்ப அதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம எண்ணத்துல சிந்தையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். விடுதலையாக்கப்பட்டிருக்கிற பொழுதுதான் நாம் சுதந்திரவாளிகளாக இருப்போம். அப்ப இங்க சொல்லப்படுது ஆவியிலே நடத்தப்படுவீர்கள். நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா பாவத்துக்கு உட்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்துல ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக என்ன செய்யல, பாவம் நிவர்த்தி பண்ணுவதற்கான எந்த பலியும் செய்யப்படவில்லை. அதனால அவங்க எப்படி இருக்கிறாங்க? பாவத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த பாவத்துல அவங்க நீக்கப்படணும். பாவத்துல இருந்து அவங்க தப்பிக்கணும். அவங்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுக்கிறாரு. அதான் நியாயப்பிரமாணம். நீ இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா இது நிச்சயம் பாவம், இதை செய்யாம இருப்பனா என்று சட்டத்திட்டங்கள் கொடுக்க. நீ இப்படி வாழ்ந்தனா நீ நினைச்சுவ என் பிள்ளையா இருப்ப, இப்படி நீ செய்யலன்னா உனக்கு என்ன வரும்? சாபம் வரும். அப்படி சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார். ஆனால் அவர்களுக்குள்ள என்னதுதான் இருந்துச்சு? அவங்களுக்குள்ள பாப வம்சத்துக்குள்ளதான் இருந்தாங்க. ஏன்னா ஆதாமின் வம்சத்துக்குள்ள அவங்க என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. அது அப்படியே என்ன செய்யுது அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணம் அவங்க என்ன செய்யுது? என்னென்ன பாவம்னு உங்களுக்கு வெளிப்படுத்துது. ஒரு மனுஷனுக்கு நியாயப்பிரமாணம் தெரியல நினைக்கிறேன், பாவம்னா என்னன்னே தெரியாது. உங்களுக்கு ஒரு தவறான ஒரு வார்த்தை பேசுறீங்க, கெட்ட வார்த்தை பேசுறீங்க. கெட்ட வார்த்தை பேசினா உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசிட்டேன். அந்த வார்த்தையை யாராவது உங்களுக்கு அது தவறுன்னு சொன்னதுனாலதான் உங்களுக்கு அது என்ன குற்றமாக தோணுது. இல்லன்னா என்ன செய்யாது? தோணாது. அப்பான்னு சொல்றது போல நீங்க அந்த வார்த்தை பேசினா அது தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது தப்பு அப்படின்னு நமக்கு யாரும் சொல்லலன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம நம்ம வார்த்தை இருப்போம். நியாயப்பிரமாணம் வந்ததால்தான் பாவம் என்ன செஞ்சிச்சு? உயிர் தெழுந்தது. பாவத்துக்கு முன்னாடி ஆதாம் வம்சத்துல வந்துட்டு இருந்துச்சு, மறைவாக இருந்துச்சு. இந்த நியாயப்பிரமாணம் வந்தோடனே அது எழும்ப ஆரம்பிச்சு. ஏன்னா சட்டத்திட்டங்கள்லாம் மீறினா என்ன இருக்கு? பாவமாயிருக்கு. அங்க சட்டத்திட்டத்தை தேவன் போடுறாரு, அதை மீறும் பொழுது பாவமாயிருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம், அங்க வியாதி, அப்படி அழிவு வருது, இதெல்லாம் வருது. ஆனால் இப்போ நம்ம மறுபடியும் பிறந்த நம்ம, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம, கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்மளை சகோதரர் சொன்னது போல நம்மளை மறுபடியும் விலைக்குறித்து ரத்தத்தால் வாங்கி இருக்கிறார். கிறிஸ்துவின் சிலுவையினால் மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்றார், நான் சுவிசேஷத்தால் உங்களை பெற்றேன். ஹalleluya. சுவிசேஷத்தால் நான் உங்களை என்ன செஞ்சேன்? பெற்றேன். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருந்தீங்க? மாம்சத்துக்குரியவர்களா இருந்தீர்கள். மாம்சத்துக்குரியவர்களா யாரு? ஆதாமின் வம்சமாக இருந்தீர்கள். இந்த சுவிசேஷத்தை என்னைக்கு ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப நீ மாம்ச மனிதன் அல்ல, இப்ப நீ யாரு? ஆவியின் மனிதன். இப்ப நீ சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவன் இல்ல, நீ சுதந்திரவாளி, நீ விடுதலையாக்கப்பட்டவன். ஹalleluya. இப்போ நீங்க சில இடத்துல நீங்க பாருங்களேன், இங்கிலீஷ் ஸ்கூல்ல எல்லாம் பாருங்க, சில ஸ்கூல்ல இந்த டீச்சர்லாம் சும்மா சாதாரணமா தமிழ் பேசுவாங்க, எல்லாம் சும்மா சாதாரண பேசுறதுலே பேசணும், தப்பு கிடையாது. ஆனா சில ஸ்கூல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த டீச்சர் உள்ள போயிட்டாலே, ஸ்கூலுக்குள்ள போயிட்டாலே தமிழ் பேசினா ஒரு ஃபைன். அந்த ஸ்கூல்ல எதனால? தமிழ் பேசினாலே உடனே ஃபைன். இங்கிலீஷ் தான் பேசணும் எல்லாமே. அந்த ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ் தான் பேசணும். எதனால இப்ப தப்பா மாறுது? சட்டம் போட்டுருக்குது. ஹalleluya. தமிழ்ன்றது கெட்ட வார்த்தையா? இல்ல. எதனால அவங்க சொல்றாங்க? அங்க ஒரு சட்டம் கொடுக்கப்படுது. அந்த சட்டத்தை மீறினா அங்க என்ன நடக்குது? தப்பு வருது. அதே போல நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சட்டம் போடப்பட்டது. இப்படி தான் வாழ வேண்டும் என்று சட்டம் தட்டப்பட்டது. அந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள். சட்டத்தை மீறும் பொழுது பாவமாக்கப்படுகிறது. அப்போ நமக்கு ஆவியிலே நடத்தப்படுகிற நமக்கு நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். 16 படிங்க. 16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். ஹalleluya. இந்த மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறது எப்ப இருக்க முடியும்னா நம்ம ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வோம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வோம். அப்ப ஆவிக்கேற்றபடி எப்படி நடந்து கொள்வது அப்படின்னா நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்பதை
அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் விடுதலையாக்கப்பட்டவர்கள். இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அவருடைய நீதினால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இது எல்லாமே அவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியில பிறந்தவர்களுக்கு என்னன்னா கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் எல்லாமாக இருப்பார். புரிந்து கொள்ளுங்க. நீங்க எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் ஒரு தேவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கும் பொழுது தேவனோடு நெருங்கி இருந்தார்களோ, அதே போல ஆவியில பிறந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தேவனிடத்தில் உறவு வருகிறது. அது நம்ம பக்தினால வரல, இயேசு கிறிஸ்துங்கிற நீதினால நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு உண்டாகுது. அல்லேலூயா. இதை நாம் சிந்தையிலே நினைக்கும் பொழுது நமக்குள்ள நீதி வேலை செய்கிறது. ஆவின் தன்மை நமக்குள் வேலை செய்கிறது. இந்த ஆவின் தன்மை நமக்குள் வேலை செய்யும் பொழுது நம்ம மாம்சத்துக்குரியதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. விடுதலை செய்ய அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். நீங்க ஆவியிலே சிந்திங்க. ஆவிலன்னா தேவன் நமக்கு சுவிசேஷமாக நமக்கு என்ன நிருபங்களை எழுதி தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். என்னுடைய வார்த்தையோ ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிருபங்களை நீங்க படிச்சீங்கன்னா அந்த நிருபத்தில் நம்மளை குறித்து என்னது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் ஆவியின் பிள்ளைகளுடைய தன்மை. அல்லேலூயா. நீங்க நிருபத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னாக்கி அதுதான் நம்ம. நீங்க அந்த என்னெல்லாம் சொல்லப்படுதோ அது நீங்க அந்த எண்ணத்துக்குள்ள உங்களை கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு சொல்ற, எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களை அவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எவர்களை பரிசுத்தமாக்கினாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார் அப்படின்னு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நீங்க ஆவியில இருக்கிறீங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லிருக்கோ அதுதான் நீங்களா இருக்கீங்க. இதுதான் ஆவியின் தன்மைக்குள்ள காரியம். இப்ப இதை நீங்க இப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு, என்னை நீதிமானாக்கி இருக்கிறாரு, என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறாரு, என் பாத்திரம் அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. இதை நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஆவியின் தன்மை உங்களுக்குள் செயல்படும். அல்லேலூயா. யோசி நினைக்கிறீங்களா? செயல்படாம நினைக்கிறீங்களா? உதாரணத்துக்கு நான் முந்தானத்து நைட்டு ஒரு 11:45 இருக்கும். என் வீட்டாரெல்லாம் எல்லாரும் உறங்கிட்டாங்க. நான் முழிச்சிருக்கிறேன். திடீர்னு எனக்கு போன் வருது. என் வீட்டால் நல்லா உறங்கிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். சிந்தையினால எடுத்து வருகிறது நல்லா கவனிக்கணும். அப்போ போன் வருது. போன் வந்தோன்னா அவங்க சித்தப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு போன் வந்துச்சு. உடனே நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன், வீட்டுல சொல்லணுமா வேண்டாம், சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறேன். இருந்தாலும் திடீர்னு சொல்லலையே, உங்க சொந்தக்காரனா சொல்லாம இருப்பீங்களா அப்படின்னு நினைச்சிடக்கூடாத அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டேன். உறங்கிட்டு இருந்தாங்க. அப்படி எழுப்பி உங்க சித்தப்பா இறந்து வச்சாம சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி படபடப்பு மாதிரி வந்து குளிர் மாதிரி வந்துச்சு. குளிர் மாதிரி போரை போட்டு மூடி போட்டுருக்கேன். இந்த தன்மை எதனால வந்துச்சு? அவங்க நல்ல உறங்கிட்டு இருந்தாரு. இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த வார்த்தை அப்படியே உள்வாங்கும் பொழுது அந்த என்ன உள்வாங்கும் பொழுது கிரியை நடக்குது. உள்ள என்ன செய்யுது? கிரியை நடக்குது. உடனே சரீரத்துக்குள்ள மாற்றங்கள் வருது. நம்ம எண்ணங்கள் என்ன செய்யுது? படபடப்பு உண்டாகுது. எதனால வந்துச்சு? கேட்ட வார்த்தைனால. அல்லேலூயா. நான் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை நாங்கள் மாம்ச வார்த்தையை சொன்னேன். அதனால உங்களுக்கு சரீரத்துல பெருகினங்கள் வர ஆரம்பித்தது. ஆனா நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிற ஜீவனுடைய வார்த்தை, ஆவியின் வார்த்தை. இந்த வார்த்தை உங்கள் எண்ணத்துக்குள்ள நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உங்களை பலனடைய பண்ணும். அந்த வார்த்தை உங்களை வெற்றி சிறக்க பண்ணும். அந்த வார்த்தை உங்களை எல்லாவற்றிலும் நீங்களாக்கும். அதுதான் இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கும் பொழுது என்னை இப்படி வச்சிருக்கிறேன், அவரை கிருபையினால் பரிபூர்ணராக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப எனக்குள்ள ஒரு பாவத்தன்மையும் இல்ல, எனக்குள்ள எந்த அக்கிரம செயல்களும் இல்ல, எனக்குள்ள சகல நோய்களும் என்னை விட்டு நீக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்ப என்னை சகல நோய்களையும் என்னை விட்டு நீக்கிவிட்டார் என்பதை நீங்கள் உணரும் பொழுது உங்கள் சரீரத்துல எந்த சாமர்த்தியமான நோயாக இருந்தாலும் அதுல இருந்து அது உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். ஒரு வசனம் சொல்கிறது, கேட்கிற வார்த்தைகள்
தேவனுடைய வார்த்தை தான். அதை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே அந்த வார்த்தை பேலன்ஸ் செய்கிறது. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கேதுவான உங்க சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். ஹalleluya. அப்போ தழும்புலா நான் சுகமாகிறேன் என்கிற ஒரு சத்தியத்தை ஒரு நோயாளி அதே உள் வாங்கணும்னு தழும்புலா நான் சுகமாயிருக்கிறேன், தழும்புலா நான் சுகமாயிருக்கிறேன் என்ற ஆவின் வார்த்தையை உள்வாங்கும் பொழுது அந்த வியாதிகள் மாற்றப்படுகிறது. ஹalleluya. என்னிடத்து சகல நோயை என்னை விட்டு நீக்குவேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். ஆனவர்களால் எனக்குள்ள அந்த சகல நோயை என்னை விட்டு நீக்குவார் என்கிறத நீங்க உறுதியாக இருக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதம் செய்கிறது. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயம் கொள்ளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுதுன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவின் அவயமா நீங்க இருக்கிறீங்க. அப்ப உங்களை பார்த்து தேவன் சொல்லுறார் எல்லாவற்றிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க எந்த காரியத்திலும் எடுத்தாலும் நீங்க உறுதியாய் நம்பி கொள்ளணும், என்னை இதுல இயேசு கிறிஸ்து மூலமா எனக்கு ஜெயத்தை தந்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். இப்படி நீங்க நினைக்கும் பொழுது நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஆவியின் தன்மையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இதை யார எந்த சிந்தையில நீங்க பெற்றீங்க? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால் உங்களுக்குள்ளே கிரியைகள் நடப்பிக்கப்படுகிறது. சத்தியத்தை நீங்க விசுவாசிக்கிறபடினால் சத்தியம் உங்களுக்குள் விடுதலை கொடுக்கிறது, தோல்வியிலிருந்து விடுதலை கொடுக்கிறது, நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறது, சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது. ஆமென். அதுதான் அதை அறிகிற அறிவினால் உண்டாக்கப்படுகிறது. ஹalleluya. ஆமென். இப்போ இதை நீங்க இப்படி விசுவாசிக்கப்படதான் உள்ள வேலை செய்யும். அதே நீங்க